வரக்கத்துக்கு ஒரு வாரமாக ஃபுல்லாக மூடிட்டு இன்றைக்கி தான் வெயில் அடிக்குது லைட்டாக. அதான் பாருங்க, இவனுங்க 2 பேரும் இங்கே இருக்காங்க. ஆளுக்கு ஒரு ட்ரம்மும் எடுத்துக்கிட்டானுங்க குத்தகைக்கு. நவர் வலிவிடு. ஸோ இந்த ஏரியாவை ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம சிக்ஸ்லாம் கொண்டு வந்து இங்கே விட்டோம். இன்றைக்கி தான் வெளியே விட்டேன், ஏன்னா மழையாக இருந்தனால வெளியே விடலை. இன்றைக்கி தான் வெளியே விட்டுருக்கு. 10 சிக்ஸ் வந்துச்சு. ஒரு கோழி வந்து ஒரு குஞ்சு வந்து இந்த மேடம் இருக்காங்கல்ல உள்ளார, இவங்க கொத்தியே சாப்பிடிச்சு போட்டாங்க. அன்றைக்கி என்னாச்சுன்னா காலையில் கோழி திறந்து விட்டு போட்டு இதை ஓப்பன் பண்ணாமல் விட்டாங்க. அதில் ஒரு குஞ்சம் வந்து இதை கொத்தியே சாப்பிடிச்சு போச்சு. மீதி குஞ்செல்லாம் வெளியே போயிடுச்சு. வெளியே போனதில் எதுவும் மிஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஸோ ஒரு குஞ்சு எங்கே போச்சுன்றே தெரில. மீதி 8 பேர் இருக்காங்க, அப்படியே சேஃப்டியாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் அப்படியே வெளியே விட்ருக்கு. பயமாக தான் இருக்குது கொஞ்சம் வெளியே விட்டுறப்ப எங்கேயும் போயிடுமா என்னன்ட்டு. நம்ம லியோ பாய் இங்கே நிற்கிறப்ப லியோ நல்லா பழகிடுச்சுங்க. ஒரு வாரத்துலேயே நல்லா பழகிச்சு. அவுத்துட்டாலும் எங்கேயும் ரொம்ப தூரம்லாம் போகிறதில்ல. ஏன்னா அவுத்துட்டோம்னா கையில் சிக்கிறதில்ல சார், அப்படியே ஓடிடுறாரு. அப்புறம் இவரை பிடிச்சி கட்டுறதே ஒரு பெரிய வேலை. கொஞ்சம் எல்லாமே ஒரு மாதிரி நிறைய எல்லா சிக்ஸும் நல்லா இருக்குது. 1-2 அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி குறுகிற மாதிரி இருக்குது. கிளைமேட்டுக்கு அப்படியா இல்லை இப்போ இந்த வெயில்னால அப்படி இருக்கான்னு தெரில. அந்த மரம் வெட்டியிருந்தோம் பார்த்திங்களா, அதில் ஃபுல்லாக கரையாக முடிச்சிருக்க மாட்டேன் தெரியுது. அதில் எல்லாம் ஏறிடுச்சு. மற்ற எல்லா சிக்ஸும் ஆக்டிவாக இருக்குது. ஒரே ஒரு சிக் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் நல்லா இறையெல்லாம் எடுக்குது. என்ன ரீசன் தெரியல. பார்ப்போம் இதில் நம்மளுக்கு எத்தனை. எல்லாத்தையும் நான் எப்படியாச்சும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து வெளியே கொண்டு வந்துடணும், பெருக்கி கொண்டு வந்துடணும். எல்லாம் அந்த முட்டை தான் போதும். பாவக்காய் கொடியது தான் அடியிலேருந்து இலையெல்லாம் பிச்சு மேய்ஞ்சிட்டானுங்க. இல்லை கோழி வந்து இந்த மாதிரி மேய்ச்சலில் இருக்கிறது நல்லது. ஆனால் தண்ணி வைக்கணும். சுரக்கம் நிறையா பிஞ்சு விட்ருக்கு, ஆனால் பெருக்க மாட்டேங்குது. என்ன ரீசன்ட்டு தெரியல. இது ஒன்று தான் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. இந்த ஒரு வந்து அப்படியே தூக்கி எப்படி எடுத்துக்கலாம். பூசணிக்கொடி எங்கெங்கேயோ போய் எங்கே வந்திருக்கு பாருங்க. கடைசியில் பூசணிக்காய் வந்து இந்த ஏரியாவுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் மிளகுலாம் இருக்குது. ஸோ பூசணிக்காய் எடுத்து விட்லான் இருக்கேன். இதுனா கொஞ்சம் அடப்பாக இருக்குல்ல, எதுவும் கிளவி இறங்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே விட்டேன். முதல்ல போய் அவங்க ப்ரௌனிக்கும் லியோக்கும் சாப்பாடு வைக்கணும். சாப்பாடு வச்சுட்டு இவங்களுக்கு தண்ணியை கொண்டு வந்து வைக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் ஆட்டும் இது அப்படி வெளியே விடலாம். ஒன்றும் பெருசாக வரல. சைஸ் அப்படியே தான் இருக்குது. 2 தான் இருக்குது. முதல்ல இந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இந்த வாரமாச்சும் எப்படியாச்சும் க்ளீன் பண்ணி ஆகணும். டிலே ஆகிட்டே போகுது. இந்த ஹோல்ஸ்லாம் அடைச்சாச்சுங்க. பெருக்கலாம் வந்துருந்துச்சு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்து விட்டு உள்ளார ஃபுல்லாக பாட்டில் உடச்சி போட்டு அடைச்சி விட்ருக்கு. இதுக்கப்புறம் வராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்கும் மீறி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல.